என்னம்மா அது சாப்பாட்டுக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லையா? அவியல், பொரியல், கூட்டு, துவையல், பச்சடின்னு எதுவுமே இல்லையா? கொஞ்சம் கருவாடு, ஒரு ஆம்லெட் போடு, ஊறுகாவாவது இருக்கா? அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, இந்தா இதை தொட்டுக்க அப்படின்னு கொஞ்சம் கசப்பான ஒரு பச்சை கீரையை கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆனால் கபாப், ஷிஸ்தாவுக், கப்ஸா அப்படின்னு மிக ருசியான அருமையான உணவுகள் முழுக்க டேபிள் இருந்தால் கூட இங்கே அரபியர்களின் கை முதல்ல நீள்வது இந்த கீரையை எடுத்து ருசிக்கத்தான். இதோட லோக்கல் பேர் ஜிர்ஜிர், ராக்கெட் லெட்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இது அருகுலா கீரை. கொஞ்சம் பார்க்கறக்கு நம்ம முடக்கத்தான் கீரையோட தங்கச்சி மாதிரி இருக்குது. அரபியர்களின் வலிவுக்கும் மணப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த கீரை காரணமாக இருக்கலாம். ஏன்னா இதில் அதிகப்படியான கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, சி, கே, ஏ, டி எல்லாமே இருக்குது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுலேருந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து இரத்த சோகை, மூட்டு வலி, நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது இந்த கீரையில். இதை பச்சையாகவே சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடும்போது கூட இதை பச்சையாகவே எடுத்துக்கலாம். ஜீரண சக்தியை மேம்படுத்துது. உங்கள் ஏரியாவில் அருகுலா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த தவறாதீங்க.